Hello and welcome to one and only Prabha. ஹலோ வியூயர்ஸ், இன்றைக்கி நாங்கள் யூடியூபுக்கு மெயினான ஒரு மேட்டரை வாங்கியிருக்கோம். எங்ககிட்ட இல்லாத மேட்டர், இவ்வளோ நாளாக அது வாங்காத மேட்டர் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்கோம். என்னதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். Vook மைக்ரோஃபோன், வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸோ எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் என்ன கிடச்சிதுன்னா, நான் வீடியோ எடுக்கும்போது என்னோடய குரல் ஃபோன் பக்கத்தில் இருக்கிறதுனால கேட்குது, இதே எங்கள் அம்மாவோட குரல் அங்கே சமைக்கும் போது கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் நிறைய வீடியோஸ்க்கு வருது. அதனால் நிறைய புரியலை. நாங்கள் ரொம்ப யோசித்தோம். பிகாஸ் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தை இருக்குது. ரொம்ப ஆஃபன் வீடியோஸ் எடுக்க முடியுமா, இந்த நம்மளுக்கு மைக் தேவையா இல்லையாங்கிறது. இப்போ நான் மெட்டர்னிட்டி லீவில் இருக்கிறதுனால we were thinking we will be able to shoot more videos. அதனால் நாங்கள் அமேசான் கிரேட் இந்தியன் சேலில் இந்த மைக்கை வாங்கியிருக்கோம். ஸோ Vook இஸ் த பிராண்ட் நேம், வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, பாக்ஸ் பீஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்குங்கிறது பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்தோன்னா இட்ஸ் அ ஹெச்டி சவுண்ட் குவாலிட்டி, போர்ட்டபிள் சார்ஜிங் கேஸ், தட் இஸ் எங்கே வேணா கொண்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப் டு 30 hours ஆஃப் டோட்டல் யூசேஜ் டைம், தட் இஸ் நீங்கள் 30 ஹவர்ஸுக்கு வீடியோ எடுக்கலாம். இந்த மைக்கை சார்ஜ் பண்ணாமல் ஒன் டைம் சார்ஜ் பண்ணிட்டோன்னா 30 ஹவர்ஸ்க்கு எடுக்க முடியும். அடுத்தது அப் டு 50 meters ரேஞ்ச். 50 meters ரேஞ்சுக்குள்ளே 2 டிரான்ஸ்மிட்டரும் இருந்துச்சு, ரிசீவரும் இருந்துச்சுன்னா இட் வில் ஹாவ் அ நைஸ் வாய்ஸ். அதனால் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மைக் இல்லாமல் பேசிகிட்ருக்கேன். மைக் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற வாய்ஸுக்கும் மைக் வச்சு பேசிகிட்டு இருக்கிற வாய்ஸுக்கும் நானே இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்க்கவும் போகிறேன், நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஸோ இது கூட வந்திருக்கிறது என்னென்னா, நம்மளோட ஆஸ் யூஷுவல் மேனுவல், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன சார்ஜ் பண்ணணும், வேர் இஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன், இது எல்லாமே. இதில் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ், இது வாரண்டி கார்டு, 1 year வாரண்டி கார்டு. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, தண்ணி போட்டால் அதுக்கு வாரண்டி கிடையாது, கீழே போட்டால் அதுக்கு வாரண்டி கிடையாது. இனி ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் வாரண்டி உண்டு. இப்போது நம்ம இந்த மைக்கை திறக்கலாம். த பேக்கேஜ் இஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். ஸோ இதுலேயே சார்ஜிங் பண்ணிக்கலாம், Vook பிராண்டு. இதை நான் இப்போது திறக்கிறேன். இதில் ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால், இங்கே உங்களுக்கு இந்த மைக் பட்டன் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 பட்டன் இருக்கும். வேர் இட் இஸ் மைக் சார்ஜிங், மைக்கு, இங்கே ஒரு மைக் ஆப்ஷன் இருக்குது, இங்கே வந்துட்டு மியூட் பட்டனோட ஆப்ஷன் இருக்குது. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே நீங்கள் ரிசீவரில் பார்த்தீங்கன்னா வெறும் பவர் பட்டன் மட்டும்தான் இருக்கும். ரிசீவர் இஸ் ஜஸ்ட் ஃபார் டேக்கிங் அவர் இன்புட், இல்லையா? ஸோ இது ரிசீவர், இது ஒரு டிரான்ஸ்மிட்டர், இது ஒரு டிரான்ஸ்மிட்டர். இது 2 பேர் வீடியோ எடுக்கிறதுக்கு வாக்கா இருக்குது. இந்த ரிசீவரை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம் when we start recording the video. இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிட்டர் எங்கள் அம்மாவும், ஒரு டிரான்ஸ்மிட்டர் நானும், தட் இஸ் 2 பீப்புளுக்கு பண்ண முடியும். இதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குன்னா, இங்கே யூஎஸ்பி டைப் சி கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணணும். தட் இஸ் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு டைப் சி கேபிளுக்கு இது கனெக்ட் பண்ணோன்னா திஸ் வில் கெட் சார்ஜ். பட் அட் அ டைம் 3 சார்ஜ் ஆகும். அட் அ டைம் 3 சார்ஜ் ஆகும். பட் நான் இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்தப்போ தான் எனக்கு தெரிய வந்தது என்ன மேட்டர்னா, இங்கே கீழே ப்ளூ கலர் டேப் ஒட்டியிருக்காங்க இன் ஆல் த 3. இது வந்துட்டு இந்த 3 ப்ளூ கலர் டேப்பையும் எடுத்துட்டு இதை உள்ளே போட்டோன்னா இட்ஸ் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங். ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகிக்கும். ஏன் இதை போட்டு வச்சுருக்காங்கன்னா, கடைக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகக்கூடாதே. கடைக்காரங்களுக்கு கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் பண்ணி காமிக்கலாம். அவங்களுக்கு உடனே விற்கலாம், 2 months கழிஞ்சு விற்கலாம், சார்ஜ் ஆகிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் ஒட்டியிருக்காங்க. நம்ம இந்த பிளாஸ்டிக் பேப்பர் அவுத்துட்டோம்னா இது உள்ளே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் வயர்லெஸ் சார்ஜிங் ஆக தொடங்கும். வெரி குட். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இதை பற்றி உள்ளது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுக்குள்ளே வேறு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தே ஹவ் கிவன் another பாக்ஸ். another பாக்ஸ்க்குள்ளே ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்னால அடுத்தது வர்றது என்னது, வயர். இவ்வளோ வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 2 ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ see here there are 2 hook here. இந்த மாதிரி ஹுக்கு கொடுத்துட்டு நம்மளோட டிரான்ஸ்மிட்டரில் இதை இந்த 2 ஹுக் இடத்துல ப்ளேஸ் பண்ணோம்னா நம்மளோட விண்டு வருது, வெளி விண்டு நாய்ஸு வராது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நம்ம வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு உண்மையாகவே விண்டு வரதா, எந்த அளவுக்கு, ஆப்வியஸ்லி நத்திங் இஸ் 100% நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதுங்கிறது பார்க்குறோம். வி ஆர் ஜஸ்ட் அ ஹோம் யூடியூபர்ஸ். யூஸ்வலி வீட்டில் எடுக்கிறவங்கிறதுனால நம்மளுக்கு இந்த சிம்னி சவுண்டு, சமைக்கும்போது அந்த பொரிச்சு கொட்டுற சவுண்டு, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம இந்த மைக்குக்கு போயிருக்கோம். இட் இஸ் நாட் அண்ட் அவுட் சைட். அவ்வளோவா அவுட் சைட் எடுக்க முடியுமாங்கிறது நாங்கள் இனிமேல் தான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 2 டிரான்ஸ்மிட்டருக்கு 2 காட்டன் கொடுத்துருக்கான்.
அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். பட் யூ நோ வாட், நம்ம எங்கே சார்ஜ் போடுறோம் நம்மளுக்கு வேண்டியது என்னன்னு சொல்லுங்கள், பெரிய வயர். எல்லாரும் இந்த மாதிரி இப்போலாம் குட்டி குட்டி வயராக கொடுக்குறாங்க. ஸோ நான் என்னோடய OnePlusோட டைப் சி கேபிள் விச் இஸ் அ லாங் வயர் சார்ஜரை வச்சு தான் நேற்றுக்கு நான் இந்த மைக்கை சார்ஜிங் பண்ணேன், இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரை. பட் அவங்க இதை கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எங்கேயாவது கீழே இருக்குன்னா அதை பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்களும் உங்களோட டைப் சி கேபிளுக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே 2 டைப் ஆஃப் இது இருக்குது. இது வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு, இன்னொன்று வந்துட்டு ஐஃபோனுக்கு. ஐஃபோன் கேபிளுக்கு செப்பரேட், உங்களுக்கு தெரியுமே அதோட சார்ஜிங் போர்ட்டே ரொம்ப சின்னதாக இருக்கும். ரிசீவர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணோன்னா ஐஃபோனுக்கு ஒன்று கொடுத்துருக்கா, ஆண்ட்ராய்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோனுக்கு இது கனெக்ட் ஆமாம். இப்போ என்னுடைய ஃபோன் ஐஃபோனு, என்னோட ஆண்ட்ராய்டு. கரெக்ட், என்னோட அம்மோட ஃபோன் ஐஃபோனு, என்னோட ஆண்ட்ராய்டுங்கிறதுனால எங்கள் 2 ஃபோனுக்கும் யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த 2 கேபிள் மாதிரி இருக்கிறதா பார்த்து அமேசான் கிரேட் இண்டியன் சேலில் ஒன்று தேடி ஒன்றொன்றத்தோட ஃபீட்பேக் பார்த்துருக்கோம். இது வந்துட்டு டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு, இப்போ எல்லோரும் கேமரா வச்சு ஷூட் பண்ணுவாங்களே, அந்த கேமராவில் ஒரு கனெக்ஷனும் ஃபோனில் ஒரு கனெக்ஷனும் போடுறதுக்கு வேண்டிட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் நம்மளோட பாக்ஸ் பீஸ். இப்போ நாங்கள் இதை மாட்டிக்கிட்டு மைக் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நாங்கள் மைக் போட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறோம். ஆக்சுவலாக இதை போட்டுட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு ஷோ யூ 2 more things. இது நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ரிசீவர் இல்லையா, இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன், வால்யூம் டிக்ரீஸ் பட்டன், நம்ம பேசும்போது வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பட்டன் கொடுத்துருக்கான். இது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ ரிசீவர் இல்லையா, அதனால் நம்மளுக்கு அது மட்டும்தான் தேவை இருக்குது. வென் யூ கோ டு டிரான்ஸ்மிட்டர், நான் சொன்ன மாதிரி இங்கே மைக் இருக்குது, இங்கே அவன் எல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஒன் இஸ் ஆன் பண்ணிவிட்டு இதை மியூட்டு. நான் இப்போ திடீர்னு உங்களுக்கு யாரோ வந்துட்டாங்க, பேசணும், வீடியோ பாதியில் மியூட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் ENC ப்ளஸ் ஆர் ENC மைனஸ். இது வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன். என்சினா என்னது, நாய்ஸ் கேன்சலேஷன். எந்த அளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும், தே ஹவ் கிவன் ஸ்டெப் 1 2 3 அளவுக்கு ஸ்டெப்பும் நாய்ஸ் கேன்சலேஷனை இல்லாமல் எடுக்கவும் முடியும். நம்ம அதையும் காமிக்கிறோம். அடுத்து வந்து எக்கோ, நம்ம இப்போ பேசணுன்னா டபுளாக கேட்குமே, அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸில் நிறைய பேர் இந்த மாதிரி டபுளாக கேட்குறதுக்கு தே வுட் ப்ரிஃபர், அதனால் அதை காமிப்பாங்க. நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டு என்ன ஆகும், இங்கே உங்களுக்கு லைட் ஆன் ஆகும். நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிட்டு இங்கே ஒரு லைட் ஆன் ஆகும். மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியூட்டில் ஒரு லைட் ஆன் ஆகும். இப்போது நான் உங்களுக்கு இந்த 2 இதையும் விண்டு இது பண்ணுறதுக்கு வேண்டி உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இங்கே 2 ஹுக் இருக்குது, இங்கே 2 போர்ட் இருக்குது. இதை இப்படி கனெக்ட் பண்ணேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி டிரான்ஸ்மிட்டர். ஆப்வியஸ்லி பேசும்போது காற்று சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த 2 ஹுக்கையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இது போக உங்களுக்கு தெரியும் எல்லா மைக்லையுமே இந்த மாதிரி தூக்கி காட்டு இப்படி இருக்கும். இது போக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மைக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் இருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸில் கிளிப் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி இது இருக்கும். உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு கிளிப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு ரிசீவரை இந்த யூஎஸ்பி இந்த யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் அதை 2 ஃபோனில் கனெக்ட் பண்ணும். இது ஒரு எண்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை 2 ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி வாய்ஸ் வருதுங்கிறது காமிக்கிறேன். ஸோ நாம் இப்போது ஊக் மைக்கை கிளிப் பண்ணியிருக்கோம். எப்படி மம்மி இருக்குது, பேசு பார்க்கலாம். நான் இப்போ பேசுகிறேன், எப்படி இருக்குது பாருங்க வியூவர்ஸ். இது உங்களுக்காகத்தான் வாங்கியிருக்கோம். மோர் வியூவர்ஸ் வி வாண்ட், நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும், நல்லா அழகாக தெரியும். கரெக்ட், அதுக்காகத்தான் இது வாங்கியிருக்கோம். நல்லா கேட்கணும் உங்களுக்கு, நாங்க பேசுறது உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு. நீங்க மெயினா இப்ப என்ன கம்பேர் பண்ணோம்னா, நாங்க முன்னாடி இப்போ பேசினேன் மைக் இல்லாம, அதுவும் இப்போ நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோமே மைக்கோட, அது 2ம் கேக்குதா ஒழுங்காங்கிறத பார்க்க போறோம். கிளியரா கேக்குதான்னு. நான் இப்போ ஒரு மியூட் ஆப்ஷன் பிரஸ் பண்றேன். அது நான் பேசுறது உங்களுக்கு கேட்க கூடாது, ஓகேவா? அம்மா நீ பேசு, நானும் பேசுறேன், நான் மியூட் பட்டன் பண்றேன், என்னோட குரல் கேட்காது. சார் 2 பேரும் பேசுவோம், ஆனா உங்க குரல் கேட்காது, என் குரல் கேட்கும். பிகாஸ் ஆஃப் மியூட். மியூட் எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னா, வீட்டில் டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டா, வேற வந்துட்டா சொன்னா மியூட்டை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அவங்க போற மியூட்டை ரிலீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேசிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு கேக்குதா மம்மி? இல்ல, எனக்கு அவளுக்கு அது கேட்காது, நீ பேசிட்டு இருக்கா. ஆனா பிகாஸ் மியூட் போட்டதால் உன்னுடைய வாய்ஸ் அவளுக்கு கேட்காது. இப்போ நான் மியூட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கேன், என்னோட வாய்ஸ் கேட்குதா? டெஸ்டிங். இன்னொன்று எக்கோ மோடு இருக்கு, நான் எக்கோ மோடை ஆன் பண்றேன். ஹலோ டபுளா கேக்குதா? டபுளா பார்க்கலாம், இருங்க. ஹலோ டபுளா கேக்குதா? ஓகே,
இது நாங்களே இப்போ டெஸ்ட் பண்ணுறோம். நாங்களே இப்போ தான் டெஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு டபுளாக கேட்குதாங்கிறத பார்க்குறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அந்த மைக்கில் பேசியாச்சு. நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண போகிறோம். ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிருக்கணும். நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching the video. Bye bye.